டெங்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்க உள்ளது. அத்துடன் கானா ஜேபி அவர்களின் கானா பாடல் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளோம். அதனால் சாமியார் தோட்ட மக்கள் அனைவரும் இங்கு அரச மரத்தடிக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிரச்சாரம் தொடங்க போகுது. அதனால எல்லா மக்களையும் இங்க அரச மரத்தடியில வர கேட்டுக்கொள்கிறோம். தொடங்க உள்ளது. அதனால் சாமியார் தோட்ட மக்கள் அனைவரும் அரச மரத்தடிக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹோமியோபதியில ஒரு மெம்பரா இருக்காரு. அவர் இப்போ டெங்கு விழிப்புணர்வு பற்றி பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெயசூர்யா, தாம்பரம் ராஜேஸ்வரி ஹோமியோ கிளினிக்லேருந்து வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு டெங்கு பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, வீட்டு வீட்டாக போய் நோட்டீஸ் கொடுத்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் மெயினாக டெங்குவோட காம்ப்ளிகேஷன் பற்றி நான் மெயினாக சொல்கிறேன். அதுதான் ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ டெங்கு எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 5 நாள் சிவியராக ஃபீவர் இருக்கும். என்ன போட்டாலும் குறையவே குறையாது. பாராசிட்டமல் போய் எடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, எது போட்டாலும் பார்த்திங்கன்னா ஃபீவர் குறையவே குறையாது. அதை வச்சே ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம் இது டெங்கு ஃபீவர் தான் அப்படின்னு. ப்ளஸ் சிவியர் ஹெட்டேக் இருக்கும், தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும், தாங்கவே முடியாத தலைவலி இருக்கும். அதுக்கப்புறம் வாமிட்டிங் வரும், அப்புறம் கொமட்டல் நாசியா வரும். அந்த மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் 5வது 6வது நாள் 7வது நாள் தான் டெங்குவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அதுதான் ஹெமரேஜிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற பிளேட்லெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். ப்ளீடிங் ஸ்டூலில் வரலாம், எப்படி இருந்தாலும் உடம்புல இருந்து ரத்தம் கசிவ ஆரம்பிச்சிடும். அதுதான் ரொம்ப சிவியரான ஸ்டேஜ். அது போச்சுன்னா ஷாக் வரைக்கும் போயிடுவாங்க. அது ரொம்ப ஷாக் வரைக்கும் போச்சுன்னா ரொம்ப காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ளூயிட்ஸ் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஃப்ளூயிட்ஸ்னால் நல்லா தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் இவங்களாம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி விட்டமின் சி இருக்கிறது, அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்ணும், அப்புறம் நீர் ஆதாரம் இருக்கிறதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அது எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலே பார்த்திங்கன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஹைட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். தண்ணி நல்லாவே குடிச்சிக்கிட்டே இருக்கணும். பாட்டிலாக தண்ணி நல்லாவே, ட்ரிப்ஸ்லேயும் அதுதான் ஏற்ற போகிறாங்க. வெளியிலேருந்து இப்போ போய் நான் ட்ரிப்ஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லாமல் தண்ணி குடிச்சிங்கனாலே போதும். ஏன்னா ட்ரிப்ஸு ஒன்றும் இல்லை, ட்ரிப்ஸ் ஏற்றுறது உப்பு தண்ணி தான் உடம்புல ஏற்றுறாங்க. ஸோ நார்மலாக நம்ம இளநீர், எலக்ட்ரோலைட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் ஸோ காம்ப்ளிகேஷன் போகாமல் நம்ம தடுத்துட்டாலே போதும். டெத் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஸ்டார்டிங் ஃபேஸ்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸோ டெங்குவை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ அது அவேர்னஸ் இருந்தால் போதும். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒருத்தராக போயிட்டு மீட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க ரொம்ப ஆர்வமாக அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு டெங்குவை ப்ரிவெண்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் டெங்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் எல்லாரும் எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மக்கள் எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கோஆப்ரேஷன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஹரிப்ரியா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹரிப்ரியா ஃப்ரம் சாய்ராம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ். நான் ஃபைனல் இயர் சீனியர் படிக்கிறேன். என்ன அதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன உணவு உட்கொள்ளலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். முதல்ல டெங்கு காய்ச்சல்லாம் நினைச்சிங்கன்னா முதல்ல ஒரு 3-4 நாட்களுக்கு கடுமையான காய்ச்சலோ, அதுக்கப்புறம் முன் தலைவலி வலிக்கிறதோ, அதுக்கப்புறம் உடல் சோர்வு, உடல் வலி, அதுக்கப்புறம் மூட்டுல வலி, இதெல்லாம் இருந்தாவே டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள். இதை ஒரு முதல் 3-4 நாட்களுக்கு தொடர்ந்து இது இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கும்னா இந்த டெங்கு காய்ச்சலுக்கு ரத்த கசிவு, அதுக்கப்புறம் ரத்த சோர்வு, அதுக்கப்புறம் மூட்டு வலி, இதெல்லாமே எச்சரிக்கையான அறிகுறிகள். இந்த எச்சரிக்கையான அறிகுறிகள் இருக்கும்போது உடனடியாக நீங்க மருத்துவத்தை அணுகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இப்போ டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுது? இந்த டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொசு மூலமா தான் இது பரவும். இந்த கொசு நல்ல தண்ணியில தான் உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி மூலமா, அந்த கொசு மூலமா இந்த டெங்கு காய்ச்சல் பரவும். இது தொடுதல் மூலமாவெல்லாம் பரவாது, இல்லை வேற எந்த வழி மூலமாவும் இந்த டெங்கு காய்ச்சல் பரவாது. அதுக்கப்புறம் இப்போ டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு. இப்போ நம்ம டெங்கு காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன உணவு உட்கொள்ளலாம் அப்படின்னா, வைட்டமின் சின்ற ஒரு இது எந்தெந்த உணவுல இருக்குன்னா, எலுமிச்சை பழம், எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு சாறு, ஆரஞ்சு பழம், கொய்யா பழம், அதுக்கப்புறம் பப்பாளி பழம், மாதுளை, இதெல்லாம் உட்கொண்டீங்கன்னா இந்த டெங்கு காய்ச்சல்னால வர ரத்த கசிவை நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த உணவெல்லாம் டெங்கு காய்ச்சல் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதவங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்ல ஒரு உடல்ல பலவீனமாகாம நல்லா தடுக்கும். அதுக்கப்புறம்
இந்த நான் சொன்ன இந்த எச்சரிக்கை எல்லாம் வந்து இந்த மக்களுக்கு வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவத்தை அணுகலாம். இப்போ எங்களோட ஹோமியோபதியில இதற்கான எல்லா மருந்துகளும் இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு ஹோமியோபதி எடுக்கணும் அப்படின்னா உங்க பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி டாக்டரையோ இல்லை அரசு ஹோமியோபதி மருத்துவரையோ அணுகி நீங்க வந்து உடல்நிலையை சரி பண்ணிக்கலாம். நன்றி. விழிப்புணர்வு பற்றி பேச வருகிறார். காலேஜ் மக்களோட ஹோமியோபதியில் வந்து அதுதான் வந்து அதில் வந்து ஒரு மெம்பராக இருக்கும். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக வந்து தண்ணி தேங்கக்கூடிய இடம் தான் இது. அப்போ நம்ம அதுலேருந்து எப்படி வந்து டெங்கு காய்ச்சல் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா காய்ச்சலுமே எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். முதல்ல என்னன்னா வந்து தண்ணி தேங்குறது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கணும். அப்படி தடுக்க முடியலனாலே இப்போ தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு குடத்துலையோ இல்லை ஏதோ ட்ரம்லேயும் வந்து நிறைய வீட்டில் அதெல்லாம் வந்து சேமித்து வைக்கிறீங்க. அது வந்து அப்படியே விடாமல் ஒரு தட்டோ இல்லை வேறு எதாவது போட்டு மூடி வைக்கிறது வந்து நல்லது. அதை திறந்து விடையே வச்சோன்னா கொசு உள்ள முட்டையிடும். ஏன்னா வந்து நல்ல தண்ணியில் தான் வந்து கொசு வந்து முட்டையிடும். அப்போ அதில் கொசு வந்து இனப்பெருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அந்த தண்ணி நம்ம வந்து குடிப்போம். அப்போ அதனாலே வரும். இப்போ அந்த கொசு இனப்பெருக்க ஆரம்பிச்சு அந்த கொசு நம்ம கடிக்குது அப்படின்னா அதனாலே வந்து வரக்கூடியது தான் இது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா கொசு கடியிலேருந்து தப்பிக்கிறது எப்படின்னா இப்போ வந்து ஃபுல் கை காலில் மறைகிற அளவுக்கு வந்து உடைய வந்து அணியிறது. அதுக்கப்புறம் வந்து கொசு வலை வந்து யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் வந்து கொசு வலை வந்து பயன்படுத்துங்க. அடுத்ததான் வந்து நோய் ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா நீங்களாம் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது, இல்லை நீங்களாவே வந்து ஒரு மெடிசன் எடுத்துக்கிறது, இல்லை வீட்டில் ஒரு ஜுரத்துக்கு போடுற மருந்து இருக்குது அப்படின்ற நம்மளாம் வந்து மருந்து எடுக்காமல் ஒரு மருத்துவர் வந்து அணுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அது டெங்குவா இல்லை வேற ஏதாவது காய்ச்சலான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி டெங்கு வந்தது அப்படின்னா ரத்த தட்டுக்கள்னு ஒன்று சொல்லுவாங்க, பிளேட்லெட், அதோட அளவு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அது எதுக்காக வந்து உதவும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா ரத்த உறைதலுக்காக வந்து இதுவாகும், அது வந்து கம்மியாயிடும். இது இல்லாமல் நம்ம இப்போ வந்து நம்மளா வந்து மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க நான் வந்து சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை வந்து ட்ரிப் போட்டுப்பாங்க சில பேர் எனக்கு உடம்பு வலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடும்போது இன்னும் வந்து ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாகும். அப்போ இன்னும் கம்மியாச்சுன்னா அந்த காய்ச்சலோட வீரியம் இன்னும் வந்து அதிகமாக நம்ம உடம்புல. அதனால என்ன ஆகும்னா இன்னும் நம்ம வந்து சிவியராக நம்மளுக்கு வந்து கொண்டு போயிடும். அது வந்து நம்மளோட வீட்டில இருந்து எந்த ஒரு மருந்து எடுத்துக்காம டாக்டரை அணுகி அதுக்கப்புறம் என்ன மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஹோமியோபதியில் மெடிசன் வந்து இப்போ நல்லாவே வந்து ஹோமியோபதி டெங்குக்கான மெடிசன் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனையோ இல்லை அப்படின்னா வந்து இப்போ இந்த இடத்துல வந்து கேம்பும் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வரக்கூடிய டாக்டர்ஸையும் நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் மெடிசன் வந்து எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்களும் வந்து இங்கே வந்து பேசலாம். அவ்வளோதான். மீண்டும் டெங்கு பிரச்சாரம் பற்றி கூற வருகிறார். வணக்கம், என் பெயர் ஹரிப்ரியா. விஹெச்எம்சி வெங்கடேஸ்வரா ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் வருகிறேன். ஸோ மழை காலம் வந்துச்சு. நம்ம வந்து டெங்கு மலேரியா தான் அதிகமாக பரவுது. அதில் டெங்கு வந்து உயிரை கொள்ளும் விதமாக இருக்குது. இப்போது டெங்கு வந்தால் என்னென்னலாம் பண்ணலாம், டெங்கு வந்தால் நம்மளுக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கலான்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் மக்களோட ஹோமியோபதி சார்பாக நாங்கள் தருகிறோம். முதல்ல வந்து காய்ச்சல், மூட்டு வலி, கண் வலி, கண்ணுக்கு பின்னாடி வலி, அதுக்கப்புறம் கண் எரிச்சல் இதெல்லாம் இருக்கும். இதை வந்து 3 நாள் தொடர்ச்சியாக இருக்குன்றப்போ நம்ம அதை சர்வசாதாரணமாக விடாமல் ஒரு மருத்துவரையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையும் அணுகினா அது ரொம்ப நல்லது. இதுவே தீவிரமான நிலை அப்படின்னு எப்போ சொல்லலாம்னா ரத்த கசிவு வரும். அதே மாதிரி வயிற்றுப்போக்கு, வாந்தி, அப்புறம் உடல் சோர்வு இதெல்லாம் இருக்கும். பொதுவாக இது வந்து எப்படி பரவுதுன்னா ஒரு கொசு மூலமாக தான். அதுவும் இந்த கொசு வந்து நல்ல தண்ணியிலேருந்து தான் பரவுது. அது அங்கேருந்து தான் உற்பத்தியும் ஆகுது. அதே மாதிரி நம்ம வந்து தண்ணிக்களை வந்து நம்ம உபயோகத்துக்காக வச்சுருக்கோம். அதை வந்து திறந்து வைக்காமல் மூடி வச்சுருந்தா வந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகிறத நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி கொட்டாங்கச்சி, தேவையில்லாத டயர்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அங்கங்கே போடுறதை வந்து தவிர்த்து குப்பைகளை வந்து எங்கெல்லாம் குப்பைகள் இருக்கோ அதை அகற்றி விடுறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து கொசு வலை, அதே மாதிரி மழை காலத்தில் வந்து முழுசாக நம்ம உடலை இது பண்ணுற மாதிரி மறைச்சி போட்டுக்கிற மாதிரி உடைகள் போட்டுட்டா கொசுக்கடியிலேருந்து வந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு வேளை வந்து டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன செய்யலாம்னா முதல்ல வந்து நீர்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும். நீர்ச்சத்து உடம்புலேருந்து குறைஞ்சிடும். இந்த மாதிரி சமயத்தில் நீர்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும்னா
இளநீர், அப்புறம் வந்து எலுமிச்சப்பழ சாறு, மாதுளப்பழம், அப்புறம் ஆரஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டோம்னா உடம்புல நீர் சத்து அதிகமாக இருக்கும். அப்புறம் விட்டமின் சிங்கிற ஒரு புரதச்சத்து மெயினாக வந்து கொய்யா பழம், பப்பாளி பழம், எலுமிச்சப்பழம் இதுலலாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்துருக்கணும். முக்கியமாக வந்து இந்த காஃபி, டீலாம் வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி டெங்கு காய்ச்சலுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து நிறைய இது இருக்குது, நிறைய மருந்துகள்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா அருகில் இருக்கிற மருத்துவமனை, ஹோமியோபதி மருத்துவரோ இல்லை மருத்துவமனையோ அணுகிறது ரொம்ப நல்லது. ஸோ விழிப்புணர்வாக இருப்போம், டெங்கு காய்ச்சலை தடுப்போம். நன்றி. ஸோ நம்ம வந்து தண்ணியெல்லாம் தேங்க விடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வந்துச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாரும் ஜுரம் வந்துச்சுன்னா 2 நாள் 3 நாள் பேராசிட்டமால் போட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுருவாங்க, சரியாயிடுச்சு அப்படி சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் உண்மையாக உள்ளே இருக்க டெங்கு காய்ச்சல் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஃபீவர் வந்து 5 நாள் 4 நாளில் சரியாயிடும். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது, அதோட காம்ப்ளிகேஷன் உள்ள நடந்துட்டு தான் இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்கிறது பெட்டர். அங்கே வந்துட்டு பிளேட்லெட் கவுண்ட் டிக்ரீஸாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன் மலேரியா டெஸ்ட்டு கூட எடுத்துருவாங்க. மலேரியா நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நான் உங்களை வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. அங்கே போனீங்கன்னா டெங்கு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ டெங்கு பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அது வந்து பரவுற நோய் கிடையாது. ஸோ கொசு கடிச்சு தான் அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம், ஹோமியோபதி மெடிசனும் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்துட்டு அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பிளேட்லெட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா உங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க, ஐவி கொடுப்பாங்க. ஆனால் வீட்டிலே இருந்து கூட பார்த்துக்கலாம். அப்போ கூட வந்து நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி ஃப்ளூயிட்ஸ் நிறையா எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணி நிறையா குடிக்கணும். அப்புறமா வந்து இந்த பப்பாயா இலை ஜூஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கணும். பிளேட்லெட்ஸ் கண்டிப்பாக சரியாயிடும். அதுக்கப்புறம் வயிற்று வலி, தலைவலி இதெல்லாம் இருக்குன்னா எதையும் புறக்கணிச்சிடாதீங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணி இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நீங்கள் போய் பண்ணுறது நல்லது. ஸோ வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டிலே நீராகாரமாக அதிகமாக எடுத்துகிட்டு யூரின் எவ்வளோக்கு எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டிசீஸ் உங்களோட நோய் சரியாகுதுன்னு அர்த்தம். ஸோ தண்ணி நிறையா எடுத்துக்கோங்க, நிறையா ஜூஸாக குடிங்க, எதுவாக இருந்தாலுமே ஃப்ரூட் ஜூஸாக குடிங்க, காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த டைமில். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வி ஹேவ் ஹோமியோபதி. வராமல் தடுக்கிறது தான் இட்ஸ் மெயின். ஸோ வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி. நமக்கு ஃபீவர் எப்படி பரவும், கொசுக்களால் தான் பரவும். அது தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் இரவு நேரத்தில் நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு போத்திட்டு தூங்க பாருங்கள், ஏன்னா கொசு நம்ம சுற்றி இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தடுத்துக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன காய்கறி அண்ட் பழ வகைகள்லாம் அவங்க அந்த உயிர் சத்து விட்டமின் சி பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது, ஜுரம் போது நம்ம எலுமிச்சப்பழம் ஆரஞ்செல்லாம் சாப்பிட்டா நமக்கு இன்னும் காய்ச்சல் ஏறும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அது இந்த டெங்கு காய்ச்சலில் அந்த வைட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப, அதாவது ஆரஞ்சு, இந்த லெமன், அதுக்கப்புறம் ஜுரம் போது இளநீர் குடிக்கிறதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இளநீர் தண்ணி அதனால நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஸோ டெங்கு காய்ச்சல் போது அவங்க சொன்ன பழ வகைகளோடு சேர்த்து இளநீர், அதுக்கப்புறம் இந்த வைட்டமின் சி நிறைந்த எலுமிச்சப்பழம், ஆரஞ்சு இதெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்டா தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியும். நமக்கு வந்த காய்ச்சலே நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஃபைனல் இயர் வருகிறார்கள். வணக்கம். இந்த விழிப்புணர்வோட மெயினே என்னன்னா டெங்குல இருந்து உங்களை எப்படிலாம் பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பேரும் கூடி இருக்கோம். நீங்க முழுசா உங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, நீங்க நிறைய பேர் தண்ணிகள்லாம் பிடிச்சி வைக்கிறீங்க, குப்பைகள்லாம் இருக்கு. நீங்க உங்களோட தண்ணிகள்லாம் சரிவர மூடி வைக்கணும், குப்பைகளை சரியான முறையில் அகற்றி குப்பை தொட்டிகளை மூடி வைக்கணும். இந்த மாதிரி செய்யறதுனால உங்களை வந்து நீங்க டெங்கு கிட்ட இருந்து பாதுகாத்துக்கலாம். டெங்கு வந்துருச்சுன்னா நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. 3 நாள் தீவிரமான காய்ச்சல் இருக்கு, வயிற்று வலி இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா நீங்களாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு உங்க வீட்டில் இருக்க வேணாம். பக்கத்தில் இருக்கிற மருத்துவரையோ மருத்துவமனையோ உடனடியாக நீங்கள் அணுகணும். உங்களை வந்து டெங்கு கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. உங்களோட வீட்டுகளில் வந்து நீங்கள் தேங்கி நிற்கிற தண்ணிகளையும் குப்பைகளையும் சரிவர அகற்றிட்டு உங்களுக்கு வந்து கொசு கடிக்காம உங்களை பாதுகாத்துக்கிறது வீட்டில் கொசு வலைகளையோ அல்லது நீளமான உடைகளையோ அணிஞ்சிங்கன்னா உங்களை கொசு கிட்ட இருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். உணவு முறைகளில் நீங்கள் வைட்டமின் சிங்கிற உணவை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், இந்த மாதிரியான பப்பாளி, கொய்யாப்பழம், கீரை வகைகள் நிறைய உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனால உங்களோட உடம்புல இருக்க
வலிமை ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களை டெங்கு கிட்ட இருந்து உங்களால் பாதுகாத்துக்க முடியும். ரெண்டாவது, உடம்பு வலியெல்லாம் இருக்குன்னா வீட்டிலே நீங்களாம் மருந்து எடுத்துக்க வேணாம், டாக்டரை கண்டிப்பாக போய் பாருங்க. காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்க அதிகமான மாமிசங்கள் அந்த மாதிரி சாப்பிடாம காய்கறி பழங்களை உங்க உணவுல ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இளநீர் அந்த மாதிரியான நீர் ஆதாரங்களை நிறைய எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சாலே உங்களை வந்துட்டு டெங்கு கிட்ட இருந்து உங்களால பாதுகாத்துக்க முடியும். டெங்கு பத்தின சந்தேகங்கள் இருந்தா நீங்க எங்க கிட்ட வந்து கேட்டுக்கலாம். நன்றி. பாலச்சந்தர், ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா ஊர் தலைவர் நடராஜன் ஐயா அவர் இருக்கோம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு 3 மாதம் முன்னாடி இங்கே வரும்போது இந்த இடம் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஐயா காளியப்பனும் நடராஜன் ஐயா அவங்க 2 பேரும் இல்லாமல் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அவங்க தான் வந்து இந்த இடத்த சொன்னாங்க, இந்தமாதிரி இலவசமாக மருத்துவ முகாம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்தோம், 3 மாதம் போட்டோம். இப்போ டெங்கு வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு, அதை நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உடனே என்ன பண்ணாங்க, சமுதாய கூடத்தை வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஐயா காளியப்பனும் நடராஜனெல்லாம் இது நடந்திருக்காது, அவரால் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, கானா ஜேபி அஜித்தானா அந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மக்களுக்கு வந்து கானா மூலிமா வந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ நாங்கள் தேடும்போது நாங்கள் சுற்றி தேடணும், இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி தேடணும், யாருமே கிடைக்கல அந்த நேரத்தில். அப்போது யார் மூலிமா வந்து அண்ணா நம்பர் கிடச்சிது. ஃபோன் பண்ணி கேட்டோம். ஃபோன் பண்ணி கேட்ட உடனே வந்து ஓகே சொல்லிட்டாரு. நாங்கள் நினச்சோம் இதெல்லாம் காசுலாம் எதிர்பார்ப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். இது வரைக்கும் இந்த மாதிரி காசுன்னு ஒரு ரிசல்மெண்ட் கேட்கல, மக்களுக்காக நம்ம பண்ணுறோம், நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போவே ஆள் ஓகே நமக்கு செட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். இதற்கு அண்ணன் என்ன ஒன்றுனா, நான் சொன்ன அன்னைக்கு நைட்டே வந்து பாட்டை ஃபுல்லாக எழுதிட்டாரு. நான் 2 நாளாக வந்து அண்ணா ஃபோன் பண்ணுறேன், ரொம்ப பிஸியாக இருந்துட்டுருக்காப்புல, வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டாரு. அப்போது இன்றைக்கி காலைல வந்து பாட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா நீங்கள் பண்ணது, வார்த்தைகள்லாம் நீங்கள் போட்டு எழுதுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து டெங்கு காய்ச்சலை வந்து ஒரு கானா பாட்டு மூலிமா வந்து முதல் தடவை வந்து நம்ம வெளிப்படுத்துறது தான் முதல் தடவை எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அப்புறம் வந்து சவுண்ட் சர்வீஸ் ஆனால் அதுமாரி தான். ஃபஸ்ட்டு நிதி பற்றாக்குறை இருக்கிறதுனால உங்கள் ஃபுல்லாக சுற்றி சவுண்ட் சர்வீஸ் வெங்கடேஷன் தான் சுற்றி தேடணும். இது வரைக்கும் யாரும் வந்து 2500 3000 கம்மி யாரும் கொடுக்கல. இதுமாதிரி மக்களுக்காக பண்ணுறோன்னா கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உடனே வந்து அண்ணாவும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அண்ணாக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மக்கள் நோயாளி சார்பாக. அப்புறம் இப்போது தனுஷ் செல்லா அண்ணா அவங்க வந்து டோலக் இல்லை, பாடுறதுக்கு வந்து டோலக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தோம். உடனே அவரும் அவங்க ஃபோன் பண்ணி ரெடி பண்ணிட்டுருந்தாரு, எதுவும் கிடைக்கல. அப்புறம் தம்பிக்கிட்ட போய்ட்டு வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி டக்குன்னு அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. மக்களோட உணவு சார்பாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கோங்க உங்களுக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து மக்கள் ஹோமியோபதி மெம்பர்ஸ் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம மக்களுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு வந்து மக்களுக்காக நம்ம பண்ணுறோன்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் அவ்வளோ தூரத்துலேருந்து, அப்போ ஆவடியிலேருந்து தான் வந்துட்டீங்க, 50 தூரத்துலேருந்து. ஸோ எல்லோரும் வந்து ராணிப்பேட்டை அங்கேருந்து வந்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எல்லோரும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருக்கும். பேசியிருந்தோம், மக்கள் வந்து எல்லோரும் அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வர முடியுமாலும் அவங்க வீட்டிலேருந்து நீங்கள் எட்டி பார்த்துருக்கீங்க, இங்கே தான் நடக்குது, நாங்கள் என்ன தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மக்கள் ஹோமியோபதி சார்பாக. உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து நீங்கள் காட்டிக்கலாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி. நாங்கள் முன்னாடி வந்து முன்னாள் நாள் வந்து நாங்கள் தேதி அறிவிப்போம், இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, அனைவருக்கும் நன்றி.